தூய ஆவியின் பிரசன்னத்தை எப்போது இழக்கிறோம் பார்ப்போம். தூய ஆவியின் பிரசன்னத்தை இழந்து போகின்ற நேரங்களும் உண்டு. நாம் ஆண்டவரின் பிரசன்னத்தை எப்போது இழக்கிறோம்? நாம் பாவம் செய்யும்போது, பிறரிடம் நாம் குறை காணும்போது, பிறரை அவதூறாக பேசும்போது, நம் வாழ்வில் கடவுளின் திட்டத்தை விட்டு விலகிச் செல்லும்போது, தூய்மையற்ற எண்ணங்களை நினைக்கும்போது அவரின் பிரசன்னத்தை இழக்கிறோம். தவறான சிந்தனைகள் தூய ஆவியாருக்கு துயரம் வருவிக்கும். நாம் அவரின் பிரசன்னத்தை இழந்து விடுவோம். கிறிஸ்துவிடம் வந்த முஸ்லிம் மதத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணின் உண்மை வாழ்க்கை நிகழ்ச்சியை வாசித்ததை நினைத்து பார்க்கிறேன். அந்த சகோதரி தூய ஆவியால் திருமுழுக்கு பெற்று பரவச பேச்சு பேசுகிறவர். அவர் தூய ஆவியால் திருமுழுக்கு பெற்றவுடன் எப்பொழுதும் தூய ஆவியின் பிரசன்னத்தை உணர்கிறவராக இருந்தார். ஒரு நாள் அவரின் உறவினர் மரித்துவிட்டதால் இறுதிச் சடங்கிற்கு சென்றார். இறந்த பூத உடல் எடுக்கப்படும் வரை காத்திருந்தார். அவருக்கு காப்பி அருந்த வேண்டும் என்ற விருப்பம் எழுந்தது. அவரின் உறவினரிடம் காப்பி கேட்க தயங்கினார். ஏனெனில் முஸ்லிம் மதத்தவர் இறந்தவரின் பூத உடல் எடுக்கப்படும் வரை உண்ணவோ குடிக்கவோ மாட்டார்கள். அவருக்குள் நான் கையை கழுவச் செல்கிறேன் என்று கூறிக்கொண்டு எழுந்து அருகில் உள்ள கடைக்கு சென்று காப்பியை கொண்டு வர கூறிவிட்டு அங்கு அமர்ந்து காப்பி அருந்தினார். அவர் அந்த காப்பியை குடித்து கொண்டு இருக்கும்போது தூய ஆவியின் பிரசன்னம் அவரை விட்டு விலகுவதை உணர்ந்தார். அப்போது அவர் ஆண்டவரிடம், ஆண்டவரே, குறைந்தது நான் முஸ்லிம் கூட இல்லை, நான் அந்த சட்டத்திற்கு கட்டுப்பட்டிருக்கவில்லை என்று கூறின போதும் கடவுளின் பிரசன்னம் அவரிடம் திரும்ப வரவில்லை. பிறகு அவர் தான் பொய் சொன்னதை உணர்ந்தாள். உண்மையில் தன் கைகளை கழுவுவதாக கூறிக்கொண்டு ஒரு காப்பிக்காக வீட்டிலிருந்து வெளியே சென்றார். அவர் பொய் சொன்னதின் நிமித்தமாக தூய ஆவியார் மன வருத்தம் அடைந்தார். அவர் மீண்டும் மனம் திரும்பிய பிறகே தன் வாழ்வில் முன்பிருந்த பிரசன்னத்தை பெற்றார். அன்பு நண்பர்களே, ஒரு சாதாரணமான பொய், யாருக்கும் கெடுதல் செய்யாத அந்த சிறிய பொய்தான் தூய ஆவியின் பிரசன்னத்தை அவர் இழந்து போனதற்கு காரணமாயிருந்தது. நாம் நம் கண்களை பரிசுத்தமாக காக்காவிட்டால் பிரசன்னத்தை இழந்து விடுவோம். இயேசு கூறினார், உங்கள் கண்தான் உடலுக்கு விளக்கு. உங்கள் கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் இருளாயிருக்கும். ஆகையால் உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளாய் இராதவாறு பார்த்து கொள்ளுங்கள். லூக்கா எழுதிய நற்செய்தி 11வது அதிகாரத்தில் இறைத்திருவசனம் 34-35. நாம் நம் கண்களை தூய்மையாக பாதுகாக்க வேண்டும். நாம் பார்க்கக்கூடாத காரியங்களை நம் கண்கள் பார்க்க அனுமதிக்கும் போது நம் கண்கள் வழியாக இருள் உள்ளே நுழைந்துவிடும். தொடர்வோமா நண்பர்களே?